வணக்கம். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனர்த்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சீலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகூழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் போர்பாதம் ஏத்தியிருஞ்சுனை நீராடிலோரெம்பாவாய். ரொம்ப அழகா மார்கழி மாதம் 12ஆம் நாள் பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நீராடுறதுக்காக குளத்துக்கு போறாங்க. அப்போ சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் நாமத்தை எல்லாம் பாடுறாங்க. எப்படிப்பட்டவர் சிவபெருமான்? நம்மை பிறவி பிணியில இருந்து காக்கக்கூடிய சிவபெருமான் தீர்த்த வடிவமா காட்சி தரார். அதனால எல்லாரும் நீராட சுனைக்கு போறாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த உலகத்தையே அரங்கமாக்கி உலக மக்களை காப்பாத்துறதுக்காக கையில நெருப்ப தூக்கிட்டு தில்லையில நடராஜர ஆனந்த தாண்டவம் ஆடுறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் ஐம்பூதங்கள்ல இருக்கிற உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள்களை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்னு திருவிளையாடலை எல்லாம் புரிகின்றார். அப்படிப்பட்ட பெருமையுடைய சிவபெருமானுடைய நமச்சிவாயேங்கிற 5 எழுத்து மந்திரம் இருக்கே, அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லும் போது வளையலெல்லாம் ஒலிக்க, இடுப்புல இருக்கிற மேகலை எல்லாம் துள்ள, கூந்தல்ல இருக்கிற மலர்கள்ல வண்டுகள் வந்து ஒலிக்க, அந்த குளத்துல தாமரை மலர் நிறைய பூத்திருக்கு. அந்த தாமரை மலர் பூத்திருக்கிற பொய்கையில போய் நாங்கள்லாம் நீராட வந்திருக்கோம். இது அருமையான குளிர்ச்சியான நிழலை தருகின்ற, குளிர்ச்சியை தருகின்ற, உடலுக்கு மேன்மையை தருகின்ற இந்த சுனையில நாங்க நீராட வந்திருக்கோம், நீங்களும் நீராட வாங்கன்னு பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் நீராட வாங்கன்னு தன்னுடைய தோழிகளை அழைக்கிறாங்க. ஏன் தெரியுமா சுனையில வந்து நீராடுறாங்க? அப்படி நீராடும் போது புறம் தூய்மையாகும். நீராடி சிவபெருமானுடைய திருநாமத்தை எல்லாம் சொல்லும் பொழுது மனம் தூய்மையாகும். எந்தவித அகங்காரமும் இல்லாம உண்மையான மன தூய்மையோட இறைவனை வழிபட்டா இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு பாவை பெண்கள் மூலமா ரொம்ப அழகா பாடியிருக்கார் மாணிக்க வாசக பெருமான். அதனால தானே திருவள்ளுவரும் சொன்னாரு, புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அதனால உண்மையான தூய்மையான மனதோட எந்தவித அகங்காரமும் மனசுல இல்லாம சிவபெருமானுடைய நாமத்தை நாம பாடினோம்னா, நல்ல நல்ல செயல்களை செய்தோம்னா நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும்னு ரொம்ப அழகா மாணிக்க வாசக பெருமான் பாவை பெண்கள் மூலமா பாடியிருக்காரு. ஒரு முறை ஞானி ஒருத்தர் ஒரு ஊருக்கு போனாரு. அந்த ஊர்லயே பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தாரு. அந்த ஞானிய தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய், இது நேத்து வாங்கின பொருள், இது முந்தா நேத்து வாங்கின பொருள், இது போன வருஷம் வாங்கின பொருள்னு ஒரு பொருளையா அறிமுகப்படுத்தினாரு. உடனே ஞானி அவர்கிட்ட, எனக்கு ஒரு உதவி செய்யறியாப்பான்னு கேட்டாரு. சொல்லுங்க சாமி, என்னன்னாலும் செய்யறேன்னார் செல்வந்தர். ஒரு சின்ன ஊசியை கொடுத்து, இத நீ வரும்போது சொர்க்கத்துல என்கிட்ட கொண்டு வந்து குடு அப்படின்னு சொன்னார். என்ன சாமி சொல்றீங்க? இங்க இருந்து ஒரு துரும்ப கூட நம்ம மேல எடுத்துட்டு போக முடியாது, நான் எப்படி இந்த ஊசியை எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் ஞானி சொன்னாரு, அத மாதிரிதான் நீ அறிமுகப்படுத்தின பொருட்களும், நீ உண்மையான நல்ல தூய்மையான மனசோட நல்ல காரியங்களை செய், அதுதான் உன்னை இறைவன் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குமே தவிர இந்த பொருள்லாம் உன்னை ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு சொன்னாராம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த மார்கழி திருநாள்ல மனசுல எந்தவித அகங்காரமும் இல்லாம உண்மையான மன தூய்மையோடு இறைவனுடைய நாமத்தை பாடுவோம், இறைவன் அருளை பெறுவோம். நன்றி.